ஹலோ ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகா பறிக்கலாம் போயிருந்தோம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடிகிட்ட இருக்குது. 10 செடியில் நிறையா காய் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் மிளகா காய் பறிக்கணும்னு நினைக்கிறேன். வைக்கும்போது நான் சாதாரணமாக வச்சு விட்டேன். ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா காய் இந்த மாதிரி பிடிச்சிக்குது. உங்கள் வீட்லேயும் மிளகா செடி இந்த மாதிரி காய்ச்சி கொலையாக தொங்கணும். நான் சொல்கிறேன், இங்கே நான் செய்த வழிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதாவது நம்ம பாத்தி போடுறதுக்கு முன்னே நல்லா மாட்டு சாணத்தை தொழு உரம் ஆட்டுக்கட்டம் கொட்டி ஃபுல்லாக நிறுத்தி ஒரு வாரம் மண் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை பாத்தி போட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம மிளகா செடி நாற்று வாங்கும்போது நல்லா தரமாக நாற்றாக வாங்கணும். ஏன்னா செடி நல்லா வளர்ச்சி இருந்தால் தான், வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கேற்ற வித்து வீரியம் இருக்கணும். நல்லா வித்து போட்டு முளைப்பிச்ச தையை தான் நமக்கு நல்லா காயும் பெருசு பெருசாக கிடைக்கும். நல்ல நாற்று தேர்வு செய்து அது ஒன்று. ரெண்டாவது, நடவு செய்யும்போது 1 அடி 2 அடி கேப் விட்டு நடவு செய்ய வேணாம். ஏன்னா மிளகா செடி கிட்ட இருக்கும்போது டக்குன்னு அடர்த்தியாக நேராக வேகம் வளரும். அது வளர்ச்சி இருக்கும். நடும்போது ஒரு அரை அடிக்கு ஒரு செடி நடவு செஞ்சிங்கன்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நடவு செய்து கரெக்டாக 10 நாளில் செடியோட தலையை கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது செடி நுனி இல்லையா, கொழுந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு பாத்தி மண்ணெல்லாம் கிளச்சி கொஞ்சோண்டு நம்ம மாட்டுச்சாண தொழு உரம், எள்ளு பொடி, வேப்பு முன்னாக்கு எல்லாம் கலந்து கொஞ்சம் சைடில் மிக்ஸ் பண்ணி போட்டு மீண்டும் மண் கூட்டி பாத்தி நல்லா பொறுமையாக்கி விட்டிங்கன்னா நம்ம உரம் செய்து 10 நாளுக்கு அப்புறம் நல்லா சைடில் நிறைய கிளை வந்து நல்லா புஷ்ஷாக வளரும். கரெக்டாக மிளகு நடவு செஞ்சு 40 இல்லை 50 நாள் நமக்கு அறுவடைக்கு கரெக்டாகும். நான் வீட்டில் அந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிறேன். நான் வீட்டில் செஞ்சதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இது வரைக்கும் மருந்து அவ்வளோத்தெல்லாம் அடிக்கிறதில்லை. நம்ம வீட்டு வளர்க்கத்தால் ஒரு 10-20 செடி தான் இருக்கும். 14க்கு மருந்து அடிக்க வேண்டாம். நம்ம அடுப்பு எரிக்கிற சாம்பல் இல்லையா, வெந்நீர், அது மேலே போட்டு விடலாம். அது ஒன்று. இப்போ இங்கே வந்து கேரளாவில் மழை டைமு, அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா மழை பெய்த்தா நனைஞ்சிக்காது. பூச்சி தாக்கல் வந்தாலும் நீங்கள் மருந்து அடிக்க வேணாம். நம்ம வீட்டுக்கு செஞ்சு வளர்க்கறது நம்ம சாப்பிட்ற பொருள். அப்போ அதுக்கு மருந்து அடித்து நம்ம என்ன மார்க்கெட்லாம் வாங்கும்போது எல்லாம் மருந்து அடித்து தான் வரும். நம்ம வீட்டு தோட்டமாகிட்டு வளர்க்கும்போது இயற்கையான முறையில் செஞ்சால் போதும். செயற்கையாக போவான் இது கெமிக்கல் சைடில் போவானா. நம்ம வீட்டில் வளர்க்க 10 செடியாக இருந்தாலும் தரமான செடியாக இயற்கையான முறையில் வளர்த்து நம்ம சாப்பிட்லாம். இதே இந்த மிளகா பார்த்தோன்னா கெமிக்கல் சைடில் போயிருந்தோன்னா இதுக்கு முன்னே எனக்கு அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யலை நான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொருள் சுத்தமானது சாப்பிட்லாம். இப்போ எங்கள் முதலாளி வீட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் இடத்துல ஃபுல்லாக பழச்செடி, மரச்செடிகள், பழங்கள், காய்கறி எல்லாம் வச்சுக்கிறாங்க. எல்லாம் நான் அதான் பார்த்துட்ருக்கேன். அந்த வேலை தான் செஞ்சுட்ருக்கேன் நானும். இன்னும் நம்ம வீட்டில் ஒரு பழச்செடி எப்படி நாங்கள் பராமரிக்கிறோம், அதுக்கு என்ன உரம் வைக்கிறோம், அது எப்படி கவாத்து பண்ணுறது, எல்லாம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இனி வீடியோக்குள்ளே வரும். இப்போ நம்ம பச்சை மிளகாவோடது பார்த்துட்டோம். இனி அடுத்தது வந்து இப்போது ஆடிப்பட்டம் வர ஆரம்பிக்க போகுது. அப்போ நம்ம என்னென்ன காய்கறிகள் விதையை போடுறோமோ அதை பற்றின வீடியோ இனி ஒரு நாளில் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வீடியோக்குள்ளே வேணால் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணால் போதும். பார்த்துக்கலாம். அப்போது உங்கள் வீட்லேயும் மிளகா செடி இந்த மாதிரி பூத்து காய்க்கணும்னா நான் சொன்ன வழிமுறை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பாத்தி போடும்போது மாட்டு சாணத்தை தொழு உரம் போடணும். மருந்து அடிக்க வேணாம். வெந்நீர் போட்டால் போதும். ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி உரம் வச்சா போதும். இயற்கையான முறையில் மாட்டு சாணத்தை தொழு உரம் அப்படி வெறும்பி கம்போஸ்ட் அப்படி கொடுத்தா போதும். நம்ம வீட்டில் வளர்க்க செடி தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு. செடி ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா ஆரோக்கியமான பொருளை கொடுத்து நம்ம சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.